ஆமா, இங்க இருக்கிற கம்பியில மணல் முட்டையை கட்டி விட்டுருக்கோம். ஒவ்வொன்றும் எப்படி பார்த்தாலும் 50 கிலோ 60 கிலோ இருக்கும். நீங்க 5 ஜோடியும் ஆளுக்கு ஒரு கயித்தை பிடிச்சு இழுக்கணும். யார் அதிக நேரம் ஹோல்ட் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். இப்படி ஒரு பரீட்சை எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தோணலாம். இல்ல எங்களுக்கு அப்படியெல்லாம் தோணல. நீங்க நடத்துங்க நடத்துங்க. மா ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிடறேனே. சார், இந்த பரீட்சை என்னன்னு தெளிவா நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது பிசிக்கல் டெஸ்டுக்கான பரீட்சை. ஆனா நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தா தான் நல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இத மனசுல வச்சுக்கிட்டு பரீட்சை ஆரம்பிக்கலாம். இப்போ 5 ஜோடிகளும் இந்த கயித்தை பிடிச்சு தொங்கலாம். குழந்தைங்களா, நீங்களாம் தாராளமா கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஹெல்ப் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே? டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே சார். என்னாச்சு மகளா? அடுத்து கண்டினியூ. ஹலோ ஹலோ. அவங்க கூட நீ போ 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 போ. என்ன உடல் வலிமையை காட்டுங்க. முதல்ல ராஜா ஃபேமிலி, அடுத்தது ரவி ஃபேமிலி. 2 பேருமே அடுத்தடுத்து கைத்தை விட்டுட்டீங்க. மிச்சம் இருக்கிறது ரேவதி ஃபேமிலி, அப்புறம் மலர் ஃபேமிலி. அந்த பக்கம் மார்க் அண்ட் சீதா ஃபேமிலி. இத 3 பேருமே விடாபடியா பிடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வீட்டோட 2 பொண்ணுங்களும் சும்மா குரங்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இழுத்தாங்க. இந்த வீட்டோட 2 ஆம்பளை சிங்கங்களும் விட்டுட்டாங்க. வேஸ்ட். ஆமா சிவா சார், நீங்க சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே போல வயசு கம்மியா இருக்கிற இவங்களாம் அடுத்தடுத்து விட்டாலும் வயசுல மூத்தவங்க மார்க்கும் சீதாவும் அவங்க ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்காங்க சார். செம்ம ஸ்ட்ராங். ஐயோ பாடா, எனக்கு அப்பவே தெரியும். அவுட் அவுட். புடா டைம் நோட் பண்ணு. சம்மல்ல. கமான் 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 கமான். ஐயோ. அவுட் அவுட். ஏய் வேண்டாங்க. சூப்பர் சூப்பர் தாத்தா. சூப்பர் தாத்தா. சார் மெதுவா இருக்குங்க, மெதுவா இருக்குங்க. குடிப்பா.
எல்லாரும் என்ன பேச்சு பேசுனீங்க? இத கூட பிடிக்க தெரியல. அருமை அருமை அருமை. மன வலிமையில மட்டும் இல்ல, உடல் வலிமையில நாங்க தான் கிங்குன்னு நிரூபிச்சிட்டீங்க சார். சார் நீங்க கிரேட் சார். இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு டாஸ்க்லயும் யாரு ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த முடிவுகளெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா எழுதி நாங்க எல்லாரும் கோர்ட்ல எடுத்து போய் சப்மிட் பண்ணிடுறோம். மேற்கொண்டு நீங்க எல்லாரும் கோர்ட் அப்ரோச் பண்ணி பேசிக்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி மிஸ்டர் மார்க் இன்னைக்கு நடந்த ரவுண்டை பத்தி சில வார்த்தைகள் பேச சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். Why not? அவர் தான் ரொம்ப அட்டகாசமா பண்றாரு. சார் நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மன வலிமை உடல் வலிமை ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகும். உடம்ப திடகாரத்தமா வளர்த்து வச்சிருக்கிற எல்லாரும் மனசளவுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தைரியம் இங்க இருக்கணும். இவர் சும்மாவே ஆடுவாரு, இப்ப பேச வேற சொல்லிட்டாங்களா? அவ்வளவுதான், தொலைஞ்சோம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஓகே சார், ரைட் சார். வந்த வேலை Thank you, முடிஞ்சது. sir. நாங்க Thank you, கிளம்புறோம். thank you. வரேன் சார். ஓகேங்க சார். வரேன் நன்றி மேடம். சார். கிளம்புறோம். வரேன். தேங்க்ஸ். வரேன் சார். ஏய் சூப்பர் தாத்தா. சூப்பர் தாத்தா. நம்ம எல்லாரும் காலி ஆயிட்டோம். தேவையில்லாம மூக்கு உடைஞ்சதான் மிச்சம். ஏய் நீ பேசாத உமா. குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது கூட தெரியாம இத்தனை நாளா சமைச்சு கொடுத்துட்டு இருந்திருக்க. ஏன் நீங்க வேணும்னா போய் பிரியாவோட ஆவியை தேடி புடிச்சு சமைக்கிறதுக்கு போய் ஐடியா கேட்டு வாங்க. ஏய் நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் மேல இருக்கிற தப்ப நான் எடுத்து சொன்னா பழச தோண்டி எடுத்து என் வாய் அடைக்க பாக்குறியா? எது எது பழசு? அதான் அவ புள்ளைய கூட்டிட்டு வந்து திருட்டுத்தனமா வளர்த்துட்டு இருக்கீங்களே. என்னடா இது? இந்த பொம்பளைங்க எல்லாமே ஒரே மாதிரி டைப்பா தாண்டி இருக்கீங்க. புருஷன் மேல தப்பு இருக்கிறது தெரிஞ்சா உடனே பழசெல்லாம் தோண்டி எடுத்து வம்பிழுக்க வேண்டியது. குணம். ஏய், என்ன சொன்னீங்க? ஏய் என்னடி சும்மா வாய் ரவி, சும்மா இருடா. நமக்கு இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. நீங்க என்னமோ சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அவர் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தடவை ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. நாம என்னமோ நினைச்சு கோர்ட் வரைக்கும் போனா அங்க நமக்கு பரிச்சை வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு நம்மள போட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அது இருக்கட்டும், இந்த விஜய் பையனுக்கு ஏதோ கெட்ட பழக்கம் இருந்துச்சு, அது உங்க அப்பா கண்டுபிடிச்சு சரி பண்ணதா சொன்னாங்களே, என்னங்க அது? என்ன கேட்டா நீ அவனை பாத்துக்கிற லட்சணம் அந்த மாதிரி. ஓஹோ, ஆம்பளை பையன் என்ன பண்றான் எங்க போறாங்கறத கவனிக்காம விட்டுட்டு பழைய பைய மேல போடுறீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க, தாத்தா தான் எல்லாமே, இவங்களாம் வேஸ்ட்னு போய் சொல்ல போறான். ஆமா, இன்னைக்குதான் வந்து அவன் சொல்றான். ஆல்ரெடி அவன் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சும்மா நீ மட்டும் என்ன பெத்த பிள்ளைய கூட கண்டுபிடிக்க முடியல, பெருசா பேச வந்துட்டா. உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு மாதிரினா ஏன் பிரச்சனை ஒரு மாதிரி. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா வந்ததால அவரோட அப்பா அம்மாவை குழந்தைக்கு காட்டாமலே வளர்த்துட்டோம். அவரும் மறந்துட்டாரு, நானும் மறந்துட்டேன். பாவம், குழந்தை ரொம்ப ஏங்கி போயிட்டா போல இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாத. இருக்கிற பிரச்சனையிலேயே ரொம்ப சின்னது உன்னோட பிரச்சனை தான். ரேவதி, நீ ஏன் அமைதியா இருக்க? இல்லடா, காவி அப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு போயிருக்கான், பேசி பழகி இருக்காங்க, எதுவுமே கவனிக்காம இருந்துட்டோமே. அதெல்லாம் தெரிஞ்ச அப்பா என்ன பண்ணாரு? இவ்வளவு நாளா அமைதியா இருந்துட்டு நேரா கோர்ட் ஆளுங்கிட்ட வந்து சொல்றாருனா அப்ப அவருக்கு மட்டும் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அக்கறையா என்ன? இல்லல. ஏங்க இங்க பாருங்க, அவரை விடுங்க. என் பொண்ணு இப்படி பண்ணிருக்கால. அப்புறம் எப்படி மாமா ஈஸியா சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பிரச்சனையோட நிக்கிறோம்னா அதுக்கு அவர் தானே காரணம். அவரு மட்டும்தான் காரணம். டேய், ஆனா இதுக்கு வேற ஒன்னும் காரணம். என்ன? கோர்ட்ல தீர்ப்பு அப்பாவுக்கு சாதகமா வந்துருமோன்னு பயமா இருக்குடா.
எல்லா பசங்களும் தாத்தா கூடவே இருக்கட்டும்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்கன்னா நாம என்ன பண்றது? ஏய் அவரை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிருக்கவே கூடாதோன்னு இப்ப தோணுது. ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் அவரை டார்கெட் பண்ணி ஏதாவது செஞ்சுட்டு கடைசியில இப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சும்மா இரு, நீ வேற கோவப்படுத்திக்கிட்டு. மத்த எல்லாத்தையும் விடுங்க. இப்ப பசங்க யார்கிட்ட போறாங்க, கோர்ட் யார்கிட்ட அனுப்புன்னு தெரியலையே. ஏய் அங்க பாரு. ஏய் எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? உங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே ரொம்ப கோவமா வருது. போங்கன்னு சொல்றல. என்னப்பா பயமா இருக்கா? எங்க எல்லாரையும் தாத்தா கூடவே அனுப்பி வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கா? பார்த்தா தெரியலையா கண்மணி? எல்லாரும் மூஞ்சும் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கு. ஏய் ஏய் விஜய், தயவு செய்து கம்முன்னு இருந்துரு. செம்ம டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. உங்களுக்குலாம் இது தேவையா? நாங்க பாட்டுக்கு அப்பப்போ தாத்தா பாட்டியை பார்த்து பேசிட்டு இருந்தோம். பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அவர் அதுக்கு கேஸ போட்டு இப்ப மொத்தமா எல்லாம் போச்சு. ஏய் ஒட்டி பிச்சிருவோம் உண்டு. அக்கா நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு உன்னை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்திருக்கணும். நீ எங்க கிட்டே வந்து பேசிட்டு இருக்கியா? ஏதோ வளர்ந்த புள்ளையாச்சே 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வெளியில விட்டா லவ் பண்றாங்களா மேடம்? லவ் பண்றாங்க. அதுவும் யாரு அந்த கேடு கிட்ட? ஏய் விடு, சும்மா இருங்க. இதுக்கு மேல பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க. கோர்ட்டு பிரச்சனை மட்டும் முடியட்டும், அப்புறம் அவனை என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம். ஏன் இப்ப வாங்கினதெல்லாம் பத்தாதா? திரும்பவும் போய் அசிங்கப்பட போறீங்களா என்ன? பல்ல உடைச்சிருவேன். சும்மா போங்க, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. டேய் என்னடா விட்டா பேசிட்டே இருக்க நீ? பின்ன இத்தனை பசங்க ஒரே மாதிரி எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்றோமே, அப்ப கூட ஒருவேளை நம்ம மேலதான் தப்புன்னு கொஞ்சமாவது உங்க புத்திக்கு யோசிக்கல? பெரிய இவரு. டே விஜய், அது எப்படா தோணும்? அதுக்கு மனசுல குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கணும். இவங்க யாருக்குமே அது கிடையாது. கேய் கண்மணி வல்ல பேத்துறோம், வாய் மூடு. என்னவோ பண்ணிட்டு போறாங்க. எப்படியும் கோர்ட்ல தெளிவா நீங்க எல்லாரும் தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. நாமளும் தொல்லை ஒழிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா அவங்க கூட போய் இருந்துக்கலாம். வாங்க நம்ம போலாம். சொல்லுவாங்க. ஓ எப்படி மாத்தி வச்சிருக்காரு எல்லாத்தையும். சும்மா இருக்கா நீ வேற? நமக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. வணக்கம். உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. சைலன்ஸ், சைலன்ஸ். சிவா, ரிப்போர்ட் ரெடி பண்ணியாச்சா? எஸ் யுவர் ஆனர். இதுவரைக்கும் நடந்த எல்லா பரீட்சையிலையும் ஜெயிச்சது மிஸ்டர் மார்க்கண்டேயன் சார் தான். அதுக்குண்டான எல்லா எவிடன்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. கொடுங்க. ராமசாமி, அந்த ஃபைலை வாங்கப்பா. இவ்வளவு நேரம் புரட்டுறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் தான் அப்படி இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். ஏங்க நாம வேற எல்லாத்துலயும் தோத்து போயிருக்கோம். இவர் வேற என்ன சொல்ல போறாரோ தெரியலையே.
மொத்தமா ஆப்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாரு, நீங்க வர சும்மா இருங்க. இந்த வித்தியாசமான வழக்குல என்ன ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆனா கோர்ட்டு சார்பா அனுப்பப்பட்ட டீம் இந்த பரீட்சையில யாரு எவ்வளவு விவரமா பர்ஃபார்ம் பண்றாங்கிற விவரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நடத்தப்பட்ட எல்லா பரீட்சைகளிலையும் மிஸ்டர் மார்க்கண்டையன் வெற்றி பெற்றிருக்காரு. பேர பிள்ளைங்க அவர் மேல பாசம் வச்சிருக்காங்க. அவரும் பேர பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. மனசளவுலையும் உடல் அளவுலையும் புத்துணர்ச்சியோட தெம்பா இருக்காங்க. எல்லா வகையிலையும் அவர் தன்னை நிரூபிச்சிருக்காருல. குழந்தைங்க மேல பெத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை தாத்தா பாட்டிக்கு இருக்கு. அந்த பெத்தவங்களே வளர்த்து ஆளாக்கி பேரம்பேத்திகளை வளர்க்க முடியாதா என்ன? இதத்தான் மார்க்கண்டையனோட வெற்றின்னு காட்டுது. அதனால திரு மார்க்கண்டையன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவருடைய பேர பிள்ளைகள் அனைவரும் நிரந்தரமாக அவருடன் தங்கி இருப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. யுவர் ஆனர், நான் கொஞ்சம் பேசலாமா? ஜட்ஜ்மெண்டே கொடுத்தாச்சு மிஸ்டர் மார்க். இதுக்கு மேல என்ன பேசணும்? இல்லை யுவர் ஆனர், என்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு நினைச்சுதான் இதை செஞ்சனே தவிர அவங்களோட குழந்தைங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லை. ஏன்னா பெத்த பிள்ளைங்களை பிரிஞ்சு வாழ்ற துயரம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எப்பவும் போல அவங்க குழந்தைங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். நாங்க எப்பவும் போல அப்பப்ப பேர குழந்தைங்களோட பேசி பழகிக்கிறோம். இவங்க அதுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். இதுவரை இந்த கோர்ட்ல தனக்கு ஃபேவரா கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட வேண்டாம்னு சொல்றீங்க. நீங்களே எப்படி சொல்றீங்க? ஆமா யுவர் ஆனர், பிள்ளைங்க பெத்தவங்க கூடவே வளரட்டும். அம்மா அப்பாவோட பாசமும் அரவணைப்பும் அவங்களுக்கு கிடைக்கட்டும். என்ன ஒண்ணு, வெறுமன பிள்ளையை பெத்து சோறு போட்டு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் பெத்தவங்களாயிட முடியாது யுவர் ஆனர். பிள்ளைங்களோட கேரக்டரை டிசைன் பண்றது அவங்களோட பெத்தவங்க தான். நாளைக்கு இந்த சின்ன பசங்க ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ள போகும்போது பெத்தவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதுதான் அவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். அதனால பேரண்டிங்கிறது அந்த பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும். அதை மட்டும் இவங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். வெல் டன் மிஸ்டர் மார்க். தேங்க் யூ யுவர் ஆனர். நீங்க வெறுமனே பழி வாங்குறதுக்காக இந்த கேஸ போடலங்கிறது இதுல இருந்தே தெரியுதுல்ல. நீங்க எப்பவும் போல உங்க பேர பிள்ளைகளோட பழகுங்க, உங்க குடும்பத்தை வழி நடத்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இதுல ஏதாவது தவறு நடந்து
இவங்க திரும்பவும் உங்களை தடுத்தாங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் இந்த நீதிமன்றத்து கதவை தட்டலாம். தேங்க்யூ ரானர். Now in the court is adjourned. டேய் ராஜா, என்னடா அது? கடைசி சீன்ல வில்லன் குணச்சித்திர நடிகர் ஆகுற மாதிரி அப்பா இப்படி பண்ணிட்டாரு. ஆமாக்கா, கோர்ட் வரைக்கும் நம்மள எடுத்தவரு பிள்ளைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாருன்னு தான் நானுமே நினைச்சேன். ஆனா டக்குன்னு யூ டர்ன் போட்டுட்டாரே. இப்போ நம்ம என்னதான் பண்றது? மாமாவை ஏத்து நிக்கிறதா இல்ல சமாதானம் ஆகுறதா? சமாதானமா? ஏய், நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் ரொம்ப நல்லவர்னா போடா. இப்போ கூட நம்ம எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி வச்சு நம்மள அசிங்கதான் படுத்தி அமைச்சிருக்காரு. நம்ம பசங்க முன்னாடி நம்மள தலைகுனிய வச்சிருக்காரு. ஜெயிச்சிட்டாருன்ற மெதப்புல நமக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி இதை பண்ணிருக்காரு. சரின்னு இருக்கட்டும், எப்படியோ விட்டு கொடுத்தாருல்ல. ஒருவேளை கோர்ட்டே சொல்லிருச்சு, அதனால நம்ம பசங்களை என் கூடவே என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்?